ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சத்து உணவு துறையிலேருந்து அங்கன்வாடி வேலைவாய்ப்பு 2025க்கு போன வருஷம் அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ண எல்லாருமே இன்டர்வியூக்கு கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 7,000க்கும் மேற்பட்ட ஜாப் வேக்கன்சி இருந்துச்சு. எல்லாருமே இன்டர்வியூ முடிச்சுட்டுங்க. ஸோ நெறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, நான் புதுசா இந்த வருஷத்துக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருந்தேன் அங்கன்வாடியிலேருந்து. அதுக்கு போன வருஷத்தோட ரிசல்ட் வந்துட்டா இல்லையா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அத பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு 2025 சத்துணவு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இன்டர்வியூ ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ரிசல்ட் எப்படி வெளி வரும்? ஸோ ரிசல்ட் எப்படி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னு நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட்ல தான் வரும். ஸோ போஸ்ட்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்டர் காப்பி வந்து அனுப்புவாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இருக்கிற 38 மாவட்டத்துக்கும் ஒரே டயத்துல அனுப்பல. ஸோ வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், தாலுகாக்கும் ஏத்த மாரி மாறி மாறி தான் அனுப்புவாங்க. ஸோ ஒரு சில மாவட்டத்துங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, 25க்கும் மேற்பட்ட மாவட்டத்துக்கு ஆல்ரெடி இந்த அங்கன்வாடியோட ரிசல்ட் வர ஸ்டார்ட் ஆயிட்டு. ஸோ இது தாலுகா பொறுத்து கண்டிப்பா வேரி ஆகுது. ஸோ அது என்னென்ன மாவட்டம், ஸோ உங்க மாவட்டம் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ லேட்டஸ்ட்டா வந்தது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் நன்னிலத்துல வந்து வந்திருக்கு. ஸோ நான் வந்து தஞ்சாவூர், எனக்கு பக்கத்துல திருவாரூர். ஸோ திருவாரூர் நன்னிலத்துல வந்திருக்கு அப்படின்னு அங்கன்வாடி அப்ளை பண்ணியிருந்தவங்க ஒரு சில பேர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்துல லேட்டஸ்ட்டா வந்திருக்கு. ஸோ இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த மாவட்டத்துலலாம் வந்திருக்குன்னா, செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சேலம், சிவகங்கை, ஸோ தஞ்சாவூர், திருச்சி இது எல்லாமே வந்திருக்கு. ஸோ எல்லா தாலுகாக்கும் வந்துட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஸோ நான் இப்ப சொன்னது பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். பட் 25க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில ஒரு சில தாலுகாக்கு வர ஆரம்பிச்சுட்டு. ஸோ இன்னும் எனக்கு வரல. அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஸோ நான் செலக்ட் ஆயிருக்கேனா இல்லையா? அப்படிங்கிறது ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? ஒரு அட்ரஸ் போட்டு. ஸோ அந்த அட்ரஸ்ல நீங்க டைரக்ட்டா போய் கேட்கலாம். இல்லன்னா நீங்க எந்த ஸ்கூல்ல அப்ளை பண்ணீங்களோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படியோ உங்க ஊரு, இல்ல உங்க ஊருக்கு பக்கத்தில இருக்க ஸ்கூல்ல தான் நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க எல்லாருமே. ஸோ நெறைய பேர் ரிசல்ட் வந்து எனக்கு இப்போ போஸ்ட்ல வரல, நான் ரிஜெக்ட் ஆனா கூட எப்படி தெரியும் அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தீங்க. நீங்க எந்த ஸ்கூலுக்காக அந்த விண்ணப்பம் எழுதி கொடுத்து அப்ளை பண்ணியிருந்தீங்களோ, அந்த ஸ்கூல்லயே கூட நீங்க டைரக்ட்டா போய் செக் பண்ணலாம். இந்த மாரி சத்துணவு துறையில அங்கன்வாடி வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 2025ல அறிவிச்சிருந்தாங்க. வேக்கன்சி வந்து இந்த ஸ்கூல்ல போட்டிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கான நான் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு எந்த அப்டேட்டும் இல்ல. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஃபில் பண்ணிட்டாங்களா? ஸோ ஆள் வந்து சேர்ந்துட்டாங்களா? இன்னும் ஹோல்டுல இருக்கா? அப்படிங்கிற மாரி நீங்க ஸ்கூல்ல போய் கேட்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஸோ நீங்க எந்த இடத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பிச்சிருந்தீங்களோ, அந்த இடத்துல போய் நீங்க தாராளமா கேட்கலாம். அப்படியும் இல்ல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க கலெக்டர் ஆஃபீஸ் இல்ல தாலுகா ஆஃபீஸ்ல போயிட்டு செக் பண்ணீங்கன்னா கூட, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஆஃபர் லெட்டர் போட்டுட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ இதுல வந்து உங்களோட மாவட்டத்துக்கு வந்திருக்கு, இல்ல உங்க தாலுகாக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து அத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இல்ல உங்களோட மாவட்டத்துக்கு இன்னும் வரல, நீங்க போய் கேட்டுட்டு இன்னும் வரலன்னு சொன்னா கூட நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அதையும் எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். ஸோ இந்த மாரி வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல புதுசான ஒரு டாபிக்கோட பார்க்கலாம். பாய் பாய்.